ஹே ஹாய் எவ்ரி ஒன். ஒரு 30 கிலோமீட்டர் மேரத்தான் லாங் ரன் டெஸ்டிங் இன் நைக்கி வெமிரோ 18ல் கடைசி டெஸ்டிங். ஒரு 110 கிலோமீட்டர் ஓடியாச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த லாங் ரன் டெஸ்டிங்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பண்ணியாச்சு. ஃபோம் வந்து த்ரூ அவுட் 30 கிலோமீட்டருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல் மேரத்தானுக்கு ஃபோம் சாஃப்டாக தான் இருக்கும், பவுன்சியாக தான் இருக்கும். இந்த ஷூவோட கீ செல்லிங் பாயிண்ட்டே வந்து இந்த ஃபோம் தான். ஜூமெக்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேசிங் ஃபோம் in the market right now, one of the bounciest foam. அதுக்கு இந்த ஃபோம் ஃபுல்லாக ஜூமெக்ஸ், அண்ட் தென் இந்த கீழே இருக்கிற சாண்ட்விச் மாதிரி இருக்கிறது வந்து ரியாக்டெக்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ காட் த பவுன்சினஸ், ஐ காட் த சாஃப்ட்னஸ் த்ரூ அவுட் த ரன், நோ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபோம். ஓடுறதுக்கு வந்ததே வந்து ப்ரீத்தபிலிட்டி டெஸ்ட் பண்ணணுன்ட்டு தான். ஏன்னா பிகாஸ் ரொம்ப திக் பேடிங்காக இருந்தது. ஓகே, நான் ரொம்ப ஓஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஓஸ்ட்டாலாம் இல்லை. 30 கிலோமீட்டருக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. அது இல்லாமல் நான் இன்றைக்கெலாம் பயங்கர ஹியூமன், கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ திங்க் மேரத்தானுக்கு ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் மேனேஜபிள் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரீத்தபிலிட்டி. அந்த காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக இருக்கும். இட் வில் நாட் பி ஆஸ் ப்ரீத்தபிள் அஸ் நோவா ப்ளஸ் மாதிரிலாம் இருக்காது. அண்ட் தென் கிரிப்லாம் நோ ப்ராப்ளம். டியூரபிலிட்டி 100 கிலோமீட்டர் ஓடிட்டேன். எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ராக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. என்ன கன்சர்ன் இருக்குது அப்படின்னா, ஷூ வந்து எல்லாருக்கும் தெரியும், ஷூ வந்து கொஞ்சம் ஹெவியர் தென் அதர் டெய்லி ட்ரெயினர். ஒரு 310 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டர் நீங்கள் ஓடுறீங்க, உங்கள் பேஸ் வந்து 7க்கு மேலே இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து 10லேருந்து 15 கிலோமீட்டர் ஓடலாம், எந்த பிரச்சனையும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஹெவியாக இருந்தாலும் சரி, ஸ்டெபிலிட்டியாக இருந்தாலும் எல்லாம் மேனேஜபிள். பட் அதுக்கு மேலே நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா இந்த ஹெவினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு. செகண்டு, அந்த பவுன்சினஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களோட கிரவுண்ட் கான்டாக்ட் டைம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும்ல, உங்களுக்கு அதிகமாக இருக்கும்ல. பிகாஸ் நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஓடுறதுனால 7க்கு மேலே ஓடும்போது கிரவுண்ட் கான்டாக்ட் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது உங்களோட மசில்ஸ்லாம் வந்து ஸ்டெபிலிட்டிக்காக ஒர்க் பண்ணணும் நிறையா, ஏன்னா பவுன்சியாக இருக்குது ஷூ. அதனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 20 கிலோமீட்டருக்கு மேலே ஓடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் உங்களோட லெக்கில் இருந்து தேவைப்படும் இந்த ஷூவுக்கு. ஸோ ஈவன் தோ எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நோவா பிளாஸ்ட்டும் இதே மாதிரி பவுன்சினஸ், பட் அந்த ஷூ வந்து எப்படி ஸ்டேபிளாக அவங்க டிசைன் பண்ணாங்கன்னு தெரில. அந்த ஒரே ஒரு கன்சர்ன். பட் இஃப் யூ ஆர் ரன்னிங் ஒரு 6 மினிட்ஸ் பேஸுக்கு கீழே 5 மினிட்ஸ் பேஸ் வரையும் கண்டிப்பாக அதில் போகலாம். 5லேருந்து 6:30 பேஸ் வரையும் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் மேனேஜ். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி தேவைப்படாது, உங்கள் கிரவுண்ட் கான்டாக்ட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் தென் அந்த பவுன்சினஸ் அண்ட் அந்த வெயிட் அந்த லெவல் நீங்கள் டக்குன்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் அகைன் கிரவுண்ட் கான்டாக்ட் டைம் இஸ் வே லெஸர் தேன் தி ஸ்லோவர் பேசஸ். ஸோ அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான். அதை தவிர மற்றபடி இட்ஸ் அ குட் ஷூ. எனக்கு தெரிஞ்சு இயர் எண்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஷூவாக தான் கண்டிப்பாக இருக்கும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் நைக்கி அண்ட் த லைஃப் ஸ்டைல் ஷூ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் ஷூ. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி. தட்ஸ் இட். கீப் ரன்னிங், பி ஹாப்பி, பீஸ்.